தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சென்னைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 16/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 140:13. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, மெய்யாகவே நீதிமான்கள் உமது பெயருக்கு நன்றி செலுத்துவார்கள், நேர்மையுள்ளோர் உம் திருமுன் வாழ்வார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மிடம் ஒரு ஆலோசனை கூறுகின்றார். அது என்னவென்றால், நாம் நீதிமான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ முயற்சி கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம் தெரியுமா? அவருக்கு நாம் அனுதினமும் துதி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகள், அவர் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் பாராட்டின கிருபைகள், இப்படி அதை நினைத்து நினைத்து நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டுமா பிரியமானவர்களே? நாம் செய்தி கேட்ட அன்று ஒரு 2 நாட்கள் துதிப்போம், அதன் பிறகு மறந்து விடுவோம். அப்படித்தானே? அப்படியல்ல, குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இந்த நேரம் நான் துதி சொல்கின்ற நேரம் என்று அதை ஒதுக்கி அந்த நேரம் நாம் இறைவனுக்கு பாடல் மூலமாகவோ அல்லது நமது உதடுகளின் அவருடைய நன்மைகளை, அவர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை நினைத்தோ நாம் துதிக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் நம்மிடம் விரும்பி கேட்கின்றார் பிரியமானவர்களே. இதைத்தான் துதிகளுக்கு பயப்படத்தக்கவர், துதிகளின் வாசம் பண்ணுபவர் என்று கர்த்தரை கூறுகின்றார்கள் பிரியமானவர்களே. நம் தேவன் துதிக்கு பாத்திரர். நாம் அவரை அனுதினமும் துதித்தோம் என்றால் நம்மை அவர் நீதிமானாக மாற்றுவார். நம் சந்ததிகளையும் அவர் நீதிமான்களாக்கி அவருடைய நாமத்திற்குள் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெருகச் செய்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் என்றும் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் இன்றிலிருந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி உமக்கு துதி செலுத்துவோம் என்று உறுதியளிக்கின்றோம். அந்த உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க, துதிக்க கிருபை தாங்க. அதன் மூலம் நீதிமான்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.